இனி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களின் குணாசியத்தை பற்றி பார்க்கலாம். இரட்டை இரட்டையரை சின்னமாக கொண்ட மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு மாதிரியானவர்கள் போல் இருப்பார்கள். அதாவது நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியாதி எதுவும் இவர்களுக்கு கட்டுப்படுத்தாது. எப்படியும் வாழலாம், வாழ்வதற்கு எதையும் செய்யலாம் என்ற வழியையும் மேற்கொள்வார்கள். இவர்களும் சிரித்து பேசிய அனைவரையும் வசியப்படுத்தி விடுவார்கள். இவர்கள் நாக்கிலே தேன் தடவி இருக்குமோ என்னமோ இப்படி இனிக்க பேசுவார்கள். இவர்களின் தோற்றம் மிகவும் உதவியாக இருக்கும். சுரட்ட முடி அமைப்பு கொண்டவர்கள் இவர்கள். எப்போது கவர்ச்சியான தோற்றத்திற்கு நல்ல ஆடம்பரமான ஆடைகளை, அலங்கார சாதனங்களை, பெரிய இடத்து பிள்ளை போல இவர்கள் தோற்றமளிப்பார்கள். எந்த நிலையிலும் தன் சொந்த காசை செலவு செய்ய மாட்டார்கள். மற்றவர்கள் செலவிலேயே சமாளித்து விடுவார்கள். பிச்சைக்காரர்கள் கூட கடன் சொல்வார்கள் என்று கூறுவார்கள். எவரிடம் மிகவும் சாமர்த்தியமாக பேசி கடன் வாங்கி விடுவார்கள். வாங்கிய கடனை இவர்கள் மறந்து விடுவார்கள். கொடுத்தவரும் மறந்து விட வேண்டிய நிலையில் தான் இருப்பார்கள். இவர்களிடம் கொடுத்த காசை வாங்குவது என்பது நடக்காத காரியமாகும். பேச்சில் தர்மபுரப்பு என்பதை போல காட்டிக்கொள்வார்கள். தங்களிடம் பேசினால் அனைத்தையும் சாதிக்கும் பேச்சு உண்டு. தோற்றமும் முதலீடு என்றே சொல்லலாம். இவர்களின் செயல்பாடு யாவும் மற்றவர்களுக்கு பிரமிக்க வைக்கிறதாக ஏற்பட்டு அமையும். புருடாரை விடுவதில் நம்பும்படியாக செய்வதில் சாமர்த்தியமானவர்கள். சற்றே பெண் கலந்த சாயல்களும் இவர்களுக்கு உண்டு. பேச்சில் வல்லவர்கள் என்பதைப் போலவே காரியத்தில் கனகச்சிதமாக செய்து முடிவார்கள். எவரையும் பிடித்து எந்த இடத்தில் தட்டினாலும் அவர்களை மடக்க முடியும் என்று இவர்களுக்கு அத்துப்படி. இதுவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயம். இனி கடகலக்னத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் ஆட்சி பீடத்தை அலங்கரித்து உள்ளார்கள். ஆளும் ராசி என்றே கூறலாம். இவங்களே எப்படியும் இவர்களிடம் தனித்தன்மை இருந்தே தீரும். மற்றவர்களை காட்டிலும் சற்று தனியாக காட்டினாலும் சாமர்த்தியம் உடையவர்கள், மிகவும் உஷாரானவர்கள், எச்சரிக்கையுடன் இருப்பவர்கள். இவர்களுக்கு பின்புறம் கூட கண் உண்டு என்று கூறலாம். பக்கவாட்டிலே இருப்பதையும் சட்டென அறிந்து கொள்ளும் பார்ப்பதற்கு மந்தமானவர்கள் போல் காணப்பட்டாலும் அதிகம் சுறுசுறுப்புடையவர்கள். இவங்க எடுத்த காரியத்தை கச்சிதமாக தூக்கம் இல்லாமல் சோர்வு அடையாமல் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் சலிச்சு போராடி அந்த இலக்கை போய் தொட்டுருவாங்க. தன்னம்பிக்கையும் சுயமுயற்சியும் இவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதமாக அமைஞ்சிருங்க. பிசுறு இல்லாமல் முடிப்பாங்க. அதில் ஆதாயம் ஏதாச்சும் இருந்தாலும் எவராலும் அறியா வண்ணம் அமைக்கி விடுவார்கள். நல்ல விஷயம் ஞானம் தெரிந்தவர்கள், விவேகமுடைய நல்ல திறமசாலிகள், விரல் நுனியில விவரங்களை வைத்திருப்பவர்கள் இவர்கள். இவர்களை பேச்சில் வெல்வது ரொம்ப கஷ்டம். குழந்தைகளுக்காகவும் தாய்ப்பாசம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நல்ல பாசம் பற்று இவரிடத்துல இருக்குங்க. யார்கிட்டுமே ஒட்டி கொள்ளாமல் அவங்க தன் முயற்சியிலே இருந்து தெய்வ காரியங்கள், கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்க, அன்னதானம் போடுறது, இதுல எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. கடகலக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப திறமசாலினே கூறலாங்க.